My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உரிய ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. சொன்னபடி நேற்றுக்கு 23ஆம் தேதி 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணல, ஒரு 7 மணி போல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நியூஸ் மீடியாஸில் சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதை பற்றி தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்திருக்கீங்க அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமா இந்த 2026 ரீநீட் எக்ஸாமினேஷன்ல 69,000 மாணவர்கள் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. சரிங்களா, குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. ஆனா நமக்கு டோட்டலா ரிசீவ் ஆகிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 70,485 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சார் அப்படின்னா பாஸ் ஆகாதவங்க கூட, குவாலிஃபை மார்க் வாங்காதவங்க கூட அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும், கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஒரே மாணவர் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருப்பாரு, அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல 70,485 அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ பாருங்க, கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு பேருனா 40,760 மாணவர்கள், 40,760 கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 40,000 பேர்ல சில பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால டோட்டலா நமக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா 29,725 இடங்கள் அப்படிங்கிறது 725 மாணவர்கள், 29,725 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது தான் நமக்கு 70,000+ அப்படிங்கிறது வருது. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நீட்ல நம்மளுடைய பாஸ் மார்க், குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை விட அதிகமாக மார்க் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ 70,000 பேர். சார் 70,000 பேர் அப்ளிகேஷன் வந்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காத, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு இல்லையா. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன சார், இப்போ நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், எனக்கு நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் வி ஹவ் டு வெயிட் ஃபார் த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இன்எலிஜிபிள் லிஸ்ட் ஃபார் ஈச் கேட்டகரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களால கவர்மெண்ட் கோட்டால கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் ஜெனரல் கேட்டகரிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்எலிஜிபிள் லிஸ்ட் தனியாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை ரீசப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கு டைம் கொடுப்பாங்க, ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற இமெயில் ஐடிக்கு அல்லது அவங்க கொடுக்குற போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி அந்த விஷயங்களை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கும். வரும்போது நான் வீடியோ போடுறேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக நான் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி அப்ளை பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த சர்டிஃபிகேட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்க இல்லையா, சர்டிஃபிகேட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அல்லது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அந்தந்த கேட்டகரியில இன்எலிஜிபிள் கேண்டிடேட், இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள் ஃபார் மைனாரிட்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், உங்களுடைய டாக்குமெண்ட்டை, சரியான டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு டைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதான் எல்லா வருஷமும் நடந்துட்டு வருது. இதே மாதிரி தான் NRI அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுல ஏதாவது டாக்குமெண்டேஷன் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுலையுமே காமனா இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தங்களுடைய கரெக்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுற பட்சத்தில் அவங்கெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக மாறிடுவாங்க. ஒருவேளை டாக்குமெண்ட்டே இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஒரு கேண்டிடேட் சப்மிட் பண்ணியிருக்காரு, தெரியாமல் சப்மிட் பண்ணிட்டாரோ அல்லது பர்பஸ்ஃபுல்லி யாராவது அதை தவறான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, அப்போ இந்த ப்ராசஸுக்கே நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 2 அல்லது 3 நாட்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இன்எலிஜிபிள் லிஸ்ட். இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஃபிசிக்கலாக வர சொல்லுவாங்க, நம்ம போகணும். இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன்,
92.5 ரிசர்வேஷன், அதில் கம்யூனல் ரிசர்வேஷன் ப்ளஸ் வந்து மைனாரிட்டி கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, NRI கேட்டகரி ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென், PWD இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது வரும். அந்த டைம் பீரியடுக்குள்ள மேபி ஒரு 4 to 5 days or 6 to 7 days உங்களுக்கு டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஹார்ட்லி இதுக்கு 10 நாட்களுக்கு மேலே கட்டாயம் தேவைப்படும். ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் ஹரிபரியா சீக்கிரமாக எல்லாத்தையும் வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் முன்னாடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஷெடியூல் வரும்போது நான் அப்பப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த கலந்தாய்வில் நல்ல மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.